கடைசியில் என்ன எல்லாரும் சொல்லிட்டு அவங்களாம் தப்பிச்சிட்டாங்க பிஆர் வச்சவங்கலாம். ஓ புரியல, யாரை சொல்றீங்க? இல்லைங்க நார்மலாவே உள்ள நார்மலா சொல்றது எப்படி சவுண்ட் அப்படி வரும்? இல்லைங்க நார்மலா முத்து ஜாக்லின் எல்லாருமே வச்சிருந்தாங்க பிஆர். எல்லாருக்குமே இருக்குங்க பிஆர். ஸோ எனக்கு மட்டும் டார்கெட் ஆயிடுச்சுன்றது ஓகே தான், எனக்கு நான் ஒத்துக்கிறேன். அதையும் நான் வச்சிருந்தேன் தான், அட்லீஸ்ட் நான் ஒத்துக்கிட்டேன். ஆமாம், சில பேர் ஒத்துக்காமே இருக்காங்க. ஓகே, பிஆர் அப்படின்னா உலகத்துக்கு வந்து நம்ம இங்கே இருக்கோம், உயிரோட இருக்கோம்னு தெரிய வைக்கணும்ல. அட்லீஸ்ட் இங்கே ஒரு ஜீவன் வாழுது, இந்த ஜீவனையும் பாருங்க அப்படின்னு சொல்லி தானே காட்டுறது. அதுக்கு பேர் தாங்க பிஆர். படம் ப்ரொமோஷன் இப்படி யாருமே டெஃபினிஷன் பிஆருக்கு அப்படியா? அப்ப எனக்கு கூட பிஆர் வைக்கலாம் போல இருக்கு. அப்படியா? தெரியாம போயிடுச்சு. அதுதாங்க பிஆர் என்ன பொறுத்த வரைக்கும். பிஆர்னா எல்லாருக்கும் காட்டுறது தானேங்க. உள்ள நம்ம என்ன பண்றோம் எல்லாருக்கும் காட்டணும் இல்லைங்க. பிக் பாஸ் அந்த சேனலில் மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் போய் சேரணும்ல. நிறைய பேர் டிவி பார்க்க மாட்டாங்க, ஃபோன் பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு போய் சேரணும்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கங்கே ஏதாவது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக ஏதாவது வரணும்ல, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு தெரியணும்ல. ஓகே பிக் பாஸில் இப்படி ஒருத்தவங்க இருக்காங்களா அப்படின்னு. ஸோ அப்புறம் என்னோடய வாய்ஸ் வேறு இருக்குது. ஸோ நிறைய பேர் தெரியணும்ல என்னோடய வாய்ஸ்லாம் இப்படி இருக்குன்னு. ஸோ அதனால் தெரிய வைக்கிறதுக்கு தாங்க அது பிஆர். அது வந்து பிஆர் வச்சு தான் இவங்க ஜெயிக்கிறாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்போ நீங்களா தாங்க என்னோடய பிஆர் எனக்கு கேட்டால். என் ஃப்ரெண்ட்ஸும் சரி, என் சைட்லும் சரி, மற்றவங்கள உடைச்சிட்டு மேலே வரவே காட்டும். என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இந்த மாதிரி ரொம்ப கீழே இறங்கி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு யாராவது இப்போது என்னோடய ஃபேன்ஸோ இல்லை உங்களோட ஃபேன்ஸோ இருக்காங்களா, இப்போ நான் பண்ணுறது ஒரு விஷயம் பிடிக்கலன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, என்னோடய பேர் வச்சு என்ன எப்படி பண்ணலாம் அப்படி. இது நார்மலாக நடக்கிறது தானேங்க. ஸோ அந்த விஷயத்தில் நாங்களாம் தாங்க மாட்டிக்கிட்டோம். ஆக்சுவலி யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிலங்க. ரொம்ப கேதர் பண்ணி போய் இது யார் போட்டாங்க, இது ரொம்பலாம் பண்ண முடியாதுங்க. நம்மளை லவ் கொடுத்தவங்கள பார்ப்பீங்களா இல்லை போய் யார் நம்மளை வெறுக்கிறாங்கன்னு பார்ப்பீங்களா சொல்லுங்கள். ஸோ அதனால நான் அது அவ்வளோ டைம் கொடுக்கல. விஷ்ணு அவங்க வந்து என் ஃப்ரெண்டை எப்படி சொல்லிட்டாங்கன்னு அவங்க கொஞ்சம் ரொம்ப கொந்தளிச்சிட்டாங்க. ஒரு பாயிண்ட் மேலே ஏதாவது நம்பரை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி அவரு போட்டு அப்படியே ஒரு பண்ணிட்டாப்புல. ஸோ அதனால அதை எப்படியோ சமாளிச்சு. அது மட்டும் என்ன சிரிச்சுட்டே சமாளிக்கிறீங்க? ஏங்க புரியலையே. அடுத்த கேள்வி கேட்டுருவேன் இல்லையா, நீங்கள் சொல்லுங்க, கரெக்டாக சொல்லிடுங்க. பொதுவாக கால் ஆப்ஷனில் நம்பர் போடுறது சகஜம் தானேங்க. நிறைய சீசனில் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அவர் ஏதோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேன்னு கொஞ்சம் நிறைய பண்ணிட்டாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டார் விஷ்ணு. நம்பர் போட்டு விட்டாங்க போல். அது தப்பு தான். பட் என்னையோ பிடிச்சிருந்தா தானேங்க எப்படியும் ஓட் பண்ணுவாங்க. என் மேலே கான்ஃபிடென்ஸ் இருந்தது. பிக் பாஸ் வீட்டில் போய் நான் பண்ணுற விஷயங்கள் தாண்டி எனக்குன்னு ஒரு பேர் வரும்னு நம்பிக்கை. அது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு எனக்கு தெரியாது. பட் நான் இப்போ வெளில வரும்போது ஒரு 80% பாசிட்டிவ் இருந்தாலும் 20% ஆப்வியஸ்லி நெகட்டிவ் இருக்க தான் செய்யும். இல்லை யார் எவ்வளோ பெரிய ஸ்டார் ஆனாலுமே அவங்களுக்குமே ஏதாவது ஒரு குறைகளோ ஏதாவது எப்படி ஒரு சில பேருக்கு எப்படின்னா ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, நல்லா வாழ்கிறாங்க, இருந்தாலும் எங்கேயாவது ஒரு குறை கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லியே ஒரு கூட்டம் உட்காந்துருக்கோம் நம்மள ஏதாவது சொல்கிறதுக்கு. மேபி அதனாலேயே நம்ம கொஞ்சம் கான்ஃபிடென்ஸும் சௌந்தர்யாவுக்கும் அந்த மாதிரி கூட்டம் இருக்குல்ல? இருக்கோங்க, கண்டிப்பாக இருக்கும், எல்லாருக்கும் இருக்குங்க. ஆமாம். Behind with Saundarya's Fans Festival, title sponsor GT Holidays, South India's #1 travel brand, powered by Audapay, your trusted payout partner. Cardia Kadalennai, Tastia Healthia Venumna Onnudha, Adiyar Ananda Bhavan Sweets and Snacks மற்றும் A to B Veg Restaurant, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.